பராசக்தி. பராசக்தி தாயே, இந்த ஆதிசேஷனின் நமஸ்காரங்கள். சாகா வரமும் நித்திய இளமையும் தந்தாய், உன்னை வணங்குகிறேன். ஒரு உரையில் இரு கத்திகள் இருக்க முடியாது. அதுபோல் இந்த நீலமலையில் சாகா வரம் பெற்ற இருவர் மட்டும் எப்படி இருக்க முடியும்? எனக்கு சாகா வரம் தந்தாய், நான் மனமகிழ்ந்தேன். ஆனால் அந்த நீலமலையானுக்கும் சாகாவரம் தந்தாயே, அதுதான் என்னால் பொறுக்க முடியவில்லை. அதனால்தான் சிறியதாக ஒரு சூழ்ச்சி செய்து மோகத்தீயிற்கு நீலமலையானை ஆளாக்கி அவனை ஆளாக்கினேன். அவனும் உனது சாபத்திற்கு ஆளாகி வெடித்து சிதறினான். இப்பொழுது எனக்கு எதிரில் நின்று பேச எவரும் இல்லை, உன்னை தவிர. எனது அடுத்த லட்சியம் உனக்கு நிகராக தேவலோகத்தில் தேவ பதவியில் அமர்வதுதான். மேலுலகமும் இந்த பாதாள உலகமும் இரண்டும் என் ஆளுமையின் கீழ் வர வேண்டும். அந்த பதவியின் ஆசையை காட்டித்தான் நீலமலையானை அப்புறப்படுத்தினேன். இப்பொழுது அந்த பதவி நீலாயதாட்சிக்கு பிறக்கப் போகும் அந்த இரு குழந்தைகள் மூலமாக எனக்கு கிடைக்கும். அந்த குழந்தைகளை நானே வளர்ப்பேன். இதற்காகவே நீலாயதாட்சியை என் நிழலில் வாழ வைத்தேன். இது தெரியாமல் பாவம் நீலாயதாட்சி என்னை நம்பிக்கொண்டிருக்கிறாள். குழந்தைகளை பெற்றபின் அவளுக்கு என்ன ஆகும் என்று உனக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. பாவம் நீலாயதாட்சி. அந்தோ பாவம் பிறக்கப் போகும் குழந்தைகள் எனக்காக உழைத்து உழைத்து தேவலோக பதவியை பெற்றுத்தரப் போகிறார்கள். உன்னை தேவலோகத்தில் சந்திக்கிறேன். குருவே நமஸ்காரம். தேவி, சொல்லு தேவி. நீலமலையானோட நிலைமை மலையோட பாகங்களா மாறினது உண்மையிலேயே மிகப்பெரிய துயரம்தான். விதிதான் வலியதுன்னு பராசக்தியே சொல்றதா அடிக்கடி நீங்களும் சொல்லுவீங்களே, அது போல நீலமலையானும் விதிவசத்தால தவறு செய்திருந்தா அவருக்கு சாப விமோச்சனத்தை ஆதிபராசக்தி கொடுக்கலையா? சாபத்தை தந்த தாய் சாப விமோச்சனத்தையும் தராம விட்டுருவாளா? தந்தா. ஆனா அது ரொம்ப கடுமையான ஒன்னா இருந்தது. அப்படி என்ன கடுமை சாமி? நீலாயதாட்சியும் அவளோட பிள்ளைகளும் நீலமலையானுக்குரிய மரத்தோட நிழல்ல எப்போ ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல நிப்பாங்களோ அப்போ அங்க சாப விமோச்சனம் ஏற்பட்டு பழைய உருவத்தை அடைவான்னு அன்னை ஆணையிட்டா. அப்படின்னா யாராவது நீலமலையானுக்கு உதவணுமே. யாரு உதவனாங்க சாமி?
பூதகன். பூதகன் தான் துணைக்கு வந்தான். பூதகனா? அந்த ஆதிசேஷனோட சிஷ்யனா? அவனேதான். அந்த பூதகன் நீலமலையோனோட எல்லை மரத்தை தேடி அங்க போனான். அப்போ குருவே, 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 எங்க இருக்கிறீர்கள் குருவே? குருவே, கலி உலகத்தின் கண்கண்ட தெய்வமே, காலகாலமாக தவசிகளின் காவல் தெய்வமே, தயவாய் உங்கள் காலடியில் பணிந்தேன், தாழ் படிந்தேன் இறைவா. பூதகா, எழுந்திரு. என்ன பார்க்கிறாய்? நான் தான் நீலமலையான். நான் தான் உன்னை அழைத்தேன். எனக்காக துடிக்கின்ற உன் இதயத்தை இன்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன் பூதகா. ஏமாந்தது நீ மட்டுமல்ல, உன்னை சிஷ்யனாக ஏற்காமல் நானும் ஏமாந்து விட்டேன். என் பிழையை இப்போதுதான் நான் உணர்கிறேன். என் மனைவி நீலாயதாட்சி எங்கிருக்கிறாள்? என் குருநாதர் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் சுவாமி. அவள் இப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அதை அறிவேன் சுவாமி. எந்த நிமிடத்திலும் குழந்தை பிறக்கலாம். நீலாயதாட்சி ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக 2 குழந்தைகளை பிரசவிக்கப் போகிறாள். அந்த பிரசவம் அங்கேயே நடந்துவிட்டால் அவள் பெற்ற சாபத்திற்கு உயிர் வந்துவிடும். அவளும் தண்ணீராக மாறிவிடுவாள். எனவே எனக்கான ஆன்ம மூலம் அடங்கி இருக்கும் மரத்தின் நிழலில் அவள் பிரசவம் நடந்தால், என் மகனும் மகளும் மனைவியும் ஒரு சேர மரநிழலில் இருந்தால் உடனே என் உருவம் கிடைக்கும். உடலுடன் நான் நடப்பேன். உன்னையும் ஆசீர்வதிப்பேன். அவளை அழைத்து வா இங்கே. இப்போதே செல்கிறேன் குருதேவா. சென்று வா. நில் பூதகா. குருதேவா, நீ செல்லும் முன் என் கட்டுக்களை அவிழ்த்து விடு. செய்கிறேன் குருதேவா. என் வார்த்தைகளின் வேகம் தாங்காமல் நீலமலையானே சிதறி கிடக்கும் போது அவன் விமோசனத்தை நீ தரப்போகிறாயா? நான் கட்டிய மந்திர கட்டை நீ அவிழ்க்கப் போகிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். தேவி, நான் அறியாத சிறு பிள்ளை, தவறு செய்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். ஐயோ தேவி, வேண்டாம் வேண்டாம் தேவி, என்னை விட்டு விடுங்கள். ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். நான் தவறு செய்து விட்டேன். ஐயோ ஐயோ தேவி, விட்டு விடுங்கள் தாயே, தெரியாமல் செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. பராசக்தி, என்னை மன்னித்து விட்டு விடுங்கள். தெரியாமல் செய்து விட்டேன். பராசக்தி, அவனை விட்டுவிடு. அவன் எதுவும் அறியாதவன். அவனை ஒன்றும் செய்யாதே. தாயே தாயே, என்னை மன்னித்து விட்டுவிடு தாயே. பராசக்தி, என் பரம பக்தனை படுகுழியில் தள்ளிவிட்டாயே. தங்கத்திற்கு ஆசைப்படாத மனிதர்கள் யாராவது உண்டா? விரைவில் எவனாவது ஒருவன் வருவான். அவனை வைத்து பூதகனை விடுவிப்பேன். சாமி, சொல்லுதே. அப்புறம் நீலாயதாட்சியோட நிலைமை என்ன ஆச்சு? அவளுக்கு குழந்தைகள் பிறந்துச்சா? பிரசவங்கிற வேதனைய அவங்களும் அனுபவிச்சிருக்கணுமே. பொதுவா எந்த பொண்ணுமே பிரசவத்தை வேதனையா நினைக்கிறதில்ல. காரணம், தன்னோட தலைமுறை வளரப்போகுதேங்கிற சந்தோஷம் அது மனசு பூரா நிறைஞ்சிருக்கும். அந்த சந்தோஷம் நீலாயதாட்சிக்கும் இருந்ததா சாமி? நிறையவே இருந்தது. காரணம், அவளும் ஒரு பெண் தானே. சரியான கிரகநிலையில உருவாகக்கூடிய குழந்தை ஜகத்தையே கட்டி ஆளும்னு அவளும் நம்பியிருந்தா. ஆனா அந்த கரு ரொம்ப மோசமான நேரத்துல உருவானது அவளுக்கு அப்ப தெரியல. அப்படின்னா நீலமலையானோட கணக்கு தப்பாயிடுச்சா சாமி?
அவனோட கணக்கு சரிதான். ஆனா அந்த ஆண்டவனோட கணக்கு தப்பா புரட்டி போட்டுருச்சு. என்ன சாமி சொல்றீங்க? உண்மைதான் தேவி. தவறான நேரத்துல உருவான குழந்தைகள் கொடிய விளைவுகளை தரக்கூடிய கெட்ட நேரத்துல பிறந்தது. அப்படி பிறந்த குழந்தைகளை நீலாயுதாட்சி பார்த்தப்போ என் செல்வங்களே, உங்கள் இருவரையும் ஈன்ற போது நான் மகிழ்வோடு தான் இருந்தேன். அந்த நேரத்தில் இந்த வலி என்னை ஒன்றும் செய்யவில்லை. காரணம், அதை விட மிக பெரிய வலி என் மனதில் இருப்பதனால்தான். இந்த நேரத்தில் உங்கள் தந்தை இங்கே இல்லையே. உங்கள் இருவரையும் மாறி அணைக்க அவர் கரங்கள் நீளவில்லையே. நீலமலையாக அவர் மாறிவிட்டாரே. யார் உங்கள் தந்தை என்று கேட்டார், அவர் பேரை மட்டுமே தான் சொல்ல முடியும். அவரை என்னால் காட்ட முடியாது. ஏன் முடியாது? ஏன் சொல்லு நீலாயுதாட்சி, ஏன் முடியாது? ஏன் காட்ட முடியாது நீலாயுதாட்சி? எப்படி சாத்தியமாகும் குருவே? உன் கணவர் உயிருடன் திரும்பி வந்துவிட்டால் உன் பிள்ளைகளிடம் இவர்தான் உன் தந்தை என்று காட்டலாமே. நீங்கள் இருவருமே உங்கள் பிள்ளைகளை சேர்ந்தே வளர்க்கலாமே. சுவாமி, தாங்கள் சொல்வது சரியே. என் கணவர் மீண்டு வந்தால் அது எனக்கு மகிழ்ச்சியே. ஆனால் ஈருலக ஆட்சி என்ற நினைப்பு இதுவரை என் மனதில் வரவில்லை, வரவும் வராது. ஏனென்றால் அந்த எண்ணம் என் மனதில் தோன்றினால் அன்னை என்னை தண்டிப்பாள். தெரிந்தே தவறு செய்வேனா? எங்கே உன் பிள்ளைகள் ஈருலகை ஆண்டுவிட்டால் தங்கள் மதிப்பு குறையும் என்று பார்வதி பொறாமையால் உன்னை தண்டிப்பதாக மிரட்டி இருக்கிறாள். நீலமலையானை மீட்டுவிட்டால் உன்னை எந்த ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவான். ஏனென்றால் அவன் சக்தி அவ்வளவு பெரியது. அதை மறந்து விடாதே நீலாயுதாட்சி. என் பிள்ளைகளை வளர்க்க நான் என்றும் தேவை. அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து வாழ்ந்தால் போதும். என் கணவர் எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும். அது என் பிள்ளைகள் செய்வார்கள். நான் சொன்ன யோசனையை அன்று நீலமலையான் கேட்கவில்லை. இன்று நீ கேட்க மறுக்கின்றாய். பூவுலக வாழ்வென்பது எல்லோருக்கும் வாய்ப்பது. அதில் பொதுவாக எல்லோரையும் போல வாழ்ந்து மறையவா நீலமலையான் விரும்பினான்? உன் மூலம் பிள்ளைகளை பெற்று அவர்களை ஈருலகை ஆள வைக்க வேண்டும் என்பதுதான் அவன் ஆசை. ஏன் அதை நீ நிறைவேற்றக்கூடாது நீலாயுதாட்சி? இல்லை சுவாமி, ஆபத்தை தேடி செல்வது அறிவீனம். அதை நான் செய்ய மாட்டேன். என் விதி என் கணவரை மீட்டு தரும் என்றால் அப்படியே நடக்கட்டும், அதுவாகவே நடக்கட்டும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். அதை ஏற்பதும் மறுப்பதும் உன்னிடம் தான் இருக்கின்றது. நன்றாக யோசித்துப் பார். நான் வருகிறேன். செல்லுங்களே, என் குழந்தைகளே, என் மனம் என்ன நிலையில் உள்ளதென்று எனக்கே இப்ப புரியவில்லை. பராசக்தி எனக்கு செய்த எச்சரிக்கையை ஏற்று நடப்பதா அல்லது குருநாதர் காட்டும் வழியில் செல்வதா? எதை செய்வது எதுவும் புரியவில்லையே. உங்கள் தந்தை உங்களை கருவாக்கியுள்ள நோக்கமே உன்னத பதவியை அடையத்தானே. அந்த லட்சியத்திற்காகத்தானே அவர் உயிரையும் இழந்தார். அவருடைய நோக்கத்தில் சுயநலம் இல்லையே, உங்கள் நலம் மட்டும் தானே இருந்தது. அந்த எண்ணம் ஏன் நிறைவேறக்கூடாது? அதற்கான முயற்சியை நான் ஏன் செய்யக்கூடாது? அவருக்கான மரத்தின் நிழலில்
நாம் மூவரும் நின்றால் உங்கள் தந்தை உயிரோடும் உடலோடும் வந்து விடுவார். இப்போதுதானே பிறந்தீர்கள் என்று நான் தாமதம் செய்வது கூட தவறாக ஆகிவிடும். உடனே நான் உங்களை அழைத்து செல்கிறேன். முதலில் உங்கள் தந்தை மறுபிறவி எடுக்கட்டும். அடுத்த நிமிடமே உங்கள் உயர்வுக்கான அடித்தளம் அமையட்டும். நான் சென்று நந்த தீர்த்தத்தில் தீர்த்தம் கொண்டு வருகிறேன். உங்கள் இருவரையும் நீராட்டி விட்டு நாம் செல்வோம். எப்படியாவது குழந்தைகளுடன் என்னுடன் கட்டுண்டிருக்கும் மரத்தை அடைய வேண்டும். அவரை விடுதலை அடைய செய்ய வேண்டும். ஐயோ, என் கால்களுக்கு என்ன ஆச்சு? என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லையே. நீலாயதாட்சி, தாயே, ஏன் மறந்தாய்? உன் மனதில் ஈருலக ஆசை ஏற்பட்டால் உன் உருவத்தை மாற்றி விடுவேன் என்று எச்சரித்ததை நீ மறந்து விட்டாயா? மறக்கவில்லை தாயே. உருவத்தை மாற்றுவதாக தானே சொன்னாய். அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன். அதற்கு முன் என் கணவரை உயிரோடு மீட்க நினைத்தது தவறா? அதை நிறைவேற்றிவிட்டு நீ தரும் தண்டனையை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். மதிக்கெட்டவளே, உன்னை தண்ணீராக மாற்றுவதுதானே நான் தரும் தண்டனை? நீயாக வந்து தண்ணீரில் கால் வைத்து உன் விதியை தீர்மானித்துக் கொண்டாய். இது அநியாயம் தாயே. வேறு உருவமாக மாற்றுவாய் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் தண்ணீராக மாற்றி தர்மத்தை நீயே அழித்து விட்டாய். என் வரையில் தண்ணீரும் நெருப்பும் கூட உருவம்தான். நேரம் கடந்து விட்டது, நான் செல்கிறேன். எனக்கு பரிகாரம் செல்லாமல் நீங்கள் செல்லக்கூடாது. சொல்கிறேன் கேள். நீ இந்த தண்ணீரின் உருவத்திலே இங்கேயே இருப்பாய். இது நந்த தீர்த்தம் என்று அழைக்கப்படும். யாராவது நீரை அருந்துவார்கள். அப்போது நீ அந்த உடலுக்குள் புகுந்து உன் கணவனை தேடிச் செல்வாய். அவ்வாறு யாராவது இந்த நீரை மொண்டு வேறு இடத்தில் வைத்தால் அங்கே குளமாக நீ மாறி விடுவாய். 32 லட்சணங்களும் பொருந்திய பலம் வாய்ந்த ஒருவன் உன்னை அருந்தினால் நீ அவனின் உடலில் புகுந்து மீண்டும் நந்த தீர்த்தமாக மாறிவிடுவாய். அப்போது உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். உன் மகளும் உன் மகனும் ஒன்றாக கால் வைத்து தாயே வா என்று அழைத்தால் மட்டுமே நீ மீண்டு வருவாய். உன் மகனை பார்க்கும்போது மட்டும் நீ அவனிடத்தில் நீதான் அவன் தாய் என சொல்ல அனுமதிக்கிறேன். உன் மகளை பார்க்க நேரிட்டால் அவளிடத்தில் உன்னை தாய் என்று காட்டிக்கொண்டால் உங்கள் நால்வருக்கும் அதோ கதிதான். இதை மறந்து விடாதே. ஐயோ, நான் கரைகிறேனே. ஐயோ, நீலாயுதாட்சி, உனக்கு இந்த நிலையா? ஏன் தண்ணீரில் கரைகிறாய்? பராசக்தி எனக்கிட்ட சாபம் என்னை தண்ணீராக மாற்றிவிட்டது. நான் கரைந்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து என் பிள்ளைகளை என்னிடம் காட்டுங்கள். ஒரே ஒரு முறை பார்த்துக் கொள்கிறேன். வேண்டாம் வேண்டாம் நீலாயுதாட்சி, இங்கு அழைத்து வருவது ஆபத்து. உனக்கு ஏற்பட்ட இந்த நிலை அவர்களுக்கும் ஏற்பட வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இங்கு அழைத்து வர வேண்டாம். என் குழந்தைகளிடம் சொல்லுங்கள், அவர்களை நான் நிர்கதியாக விட்டு செல்கிறேன் என்று. விதி தன் வேலையை செய்தால் மீண்டும் நான் வருவேன். காலம் தன் கைகளை கட்டிக்கொண்டால் அதுவரை நான் தண்ணீராகவே இருப்பேன். என் குழந்தைகளை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் சுவாமி. கவலைப்படாதே நீலாயுதாட்சி, உன் குழந்தைகளை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். இதற்கான பரிகாரம் என்ன என்பதையும்
நான் அறிவேன். எதிர்காலம் கண்டிப்பாக அதை செய்யும். ஐயோ, நான் கரைகிறேனே, நான் கரைகிறேன். அந்த இரு குழந்தைகளும் இப்போது என் வசம். மேலுலகமும் பாதாள உலகமும் இனி என் ஆட்சிக்குள் வந்துவிடும். சாமி, எந்த பிள்ளைகளுக்கும் தன்னோட தாய் தந்தை யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும். காரணம், அவங்க பெத்தவங்க கிட்ட தான் வளருவாங்க. நீலாய தாட்சியோட குழந்தைங்க ஆதிசேஷன் கிட்ட வளர்ந்தப்போ என்ன மாதிரி உணர்வுகளோட வளர்ந்தாங்க? அவங்க தங்களோட உண்மை நிலையை உணர்ந்தாங்களா? அவங்க பிறப்போட ரகசியத்தை ஆதிசேஷன் எடுத்து சொன்னாரா? நல்ல கேள்வி தேவி. அவர்கள் பிறப்பு ரகசியத்தை எடுத்துச் சொல்லவா ஆதிசேஷன் எடுத்து வளர்த்தான்? அப்படி செய்தால் அவனது நோக்கம் திசை மாறி போயிருக்குமே. அப்படின்னா அவன் என்னதான் சொல்லி வளர்த்தா சாமி? அம்பாளால் அனுப்பப்பட்ட காளிங்கன் அவர்கள் பிறப்பின் உண்மையைச் சொல்லி நீலமலையை விட்டு வெளியே அழைத்துச் சென்று அவர்களை வளர்த்து ஆளாக்கினார். அவங்களுக்கு பேர் என்ன சாமி? நீலாயதாட்சியின் மகன் பெயர் கலிவரதன். அவன் தங்கையின் பெயர் நாகவல்லி. அவர்கள் மீண்டும் நீலமலைக்குள் வந்து அம்பாளை எதிர்த்து போராடப் போகின்றனர். காலம் எப்படி விளையாடப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வா அருணகிரி. தாயே பராசக்தி. பார்த்தாயா அருணகிரி, நதி மூலம் ரிஷி மூலங்களை ஆராயக்கூடாது என்பதன் பொருளை இப்போது உலகம் உணர்ந்திருக்கும். எண்ணிலடங்கா வரங்களை பெற்ற நீலமலையானும் கூட விதிவசத்தால் மதியிழந்து கதியற்றவன் ஆனான். அவன் பத்தினி நீலாயுதாட்சியும் தன் நெடிய பயணத்தில் தோல்வியடைந்தாள். கொடிய நேரத்தில் பிறந்ததால் கொடியவர்களாக மாற வேண்டிய கலிவரதனும் நாகவல்லியின் மறுபிறவியான சக்தியும் என்னால் அனுப்பப்பட்ட காளிங்கனின் செயலால் சரியான நேரத்தில் நீலமலைக்கு வந்து சேர்ந்து என்னை எதிர்த்து பல வருடங்களாக போராடி தோற்று பிறகு என் பக்தர்களாக மாறினர். சுய உணர்வு அடைந்த நீலமலையானும் நீலாயுதாட்சியும் எனக்குள் அடைக்கலமாயினர். உன்னால் மனமாற்றம் அடைந்த ராம் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உமாவும் தன்னை உணர்ந்து ஸ்ரீதரை மணந்து சந்தோஷமாக வாழ்கிறாள். அதேபோல் புனிதமான அண்ணன் தங்கை உறவை பலப்படுத்தி என்மேல் கொண்ட பக்தியை மேம்படுத்தி கலிவரதனும் சக்தியாக பிறந்த நாகவல்லியும் எனக்கு சேவை செய்து வாழ்ந்து வருகின்றனர். நாகவல்லி, அண்ணா,